பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். தேவன் நம்மோடு பேசுவார். இப்பொழுதும் கூட நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற தேவ சத்தியம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்பொழுதும் கூட நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நாம் கவனமாக கேட்டு அதன்படி நடக்கத்தக்கதான ஒரு கிருபைகளை கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்துல 20ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஹல்லேலூயா. நீர் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் நினைத்து உம்முடைய சர்வாங்க தகன பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளை, நாம் செலுத்தக்கூடிய துதிகளை, நாம் ஏறெடுக்கக்கூடிய ஆராதனையை கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அதை தேவன் என்ன பண்ணணும், அங்கீகரிக்க வேண்டும். அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துதிகள் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபம் எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும், நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கர்த்தருக்கென்று நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும். நீர் செலுத்தக்கூடிய காணிக்கை என்று சொன்னாலே நிறைய தேவஜனங்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், பணங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருக்கென்று கொடுப்பது. இதுதான் காணிக்கைன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காணிக்கை என்று சொன்னால் எல்லா காரியங்களிலும் கர்த்தருக்கென்று நாம் செலுத்துவதுதான். ஒரு நல்ல விளைச்சலை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த விளைச்சலில் இருந்து கர்த்தருக்கென்று கொடுப்பதுதான் காணிக்கை. அதுக்கு அடுத்து நீங்க உழைக்கிறீங்களா, அந்த பணங்களை கொண்டு வந்து கொடுப்பது காணிக்கை. பிரியமாய் தேவனுக்கு எதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களோ அது எல்லாமே காணிக்கையாக இருக்கிறது. நீ செலுத்தக்கூடிய காணிக்கைகள் எல்லாவற்றுமே கர்த்தர் பிரியமாய் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணணுமா, உன்னை நினைக்க வேண்டும். கொடுக்கக்கூடிய காணிக்கைகளை கர்த்தர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க. இந்த வேளையில கூட நான் ஏறெடுக்கிற ஜெபம், நான் கொடுக்கிற காணிக்கை, நான் செலுத்துகிற பொருத்தனைகள் கர்த்தர் நினைக்கிறாரா நினைக்கலையான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பொழுது நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அதை சோதித்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதை தேவன் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி இருந்தால் கர்த்தர் அதை நினைப்பார்? நீ செலுத்தக்கூடியதை மனப்பூர்வமாக கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய காணிக்கைகளை அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம் நாம கொலோசியரின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 24வது வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். நாம் மனப்பூர்வமாய் ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு காணிக்கை கர்த்தருக்கென்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு மனசுல நம்ம ஒண்ணு நினைச்சோமா அதை அப்படியே கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். ஒரு பொருத்தனையை பண்ணி கர்த்தருக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அதை எந்தவித முறுமுறுப்பும் கசப்பும் எதுவும் இல்லாதபடிக்கு உங்ககிட்ட வந்துதான் உங்களுடைய கையின் பிரயாசத்தை தேவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. நீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்ய வேண்டுமா? நீங்க காணிக்கைகளை செலுத்துறீங்க பாத்தீங்களா, அது எல்லாமே மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று நீங்க கொடுக்கும் பொழுதுதான் அந்த காணிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து அதை அங்கீகரித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தரனை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கல்ல, கொடுக்கும் பொழுது மனவிசனமாக கட்டாயத்தினால கொடுக்காதீங்க. அதை உற்சாகத்தோட நான் இதை யாருக்காக செய்யறேன், என்னை படைத்த என் தெய்வத்திற்காக இதை நான் செய்கிறேன் என்கிற ஒரு மன உற்சாகத்தோடு கொடுக்கும் பொழுதுதான் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. எதை செய்தாலும் முழு பலத்தோட செய்யுங்க. எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யுங்க. மனுஷர்களுக்கு பிரியமாய் இருக்கும்படியாக அதை செய்யாதீங்க. நீங்க செய்யற காரியத்தை தேவன் பார்க்கிறார் என்ற ஒரு எண்ணத்தோடு, அந்த நினைவுகளோடு, இதற்கேற்ற ஒரு பலனை கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை கர்த்தர் பிரியமாக ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பாருங்க. இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, உங்களுடைய ஆசீர்வாதம் தடை எதனால உண்டாகிறது என்பதை அறிந்து நான் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறேன், மன உற்சாகமா கொடுக்கிறேனா, மன ரம்யமாய் கொடுக்கிறேனா, மனப்பூர்வமாய் கொடுக்கிறேனா, இல்ல பிறருடைய பார்வைக்கு அவங்க என்ன மேன்மையா எண்ணிக்கொள்வார்கள் என்று சொல்லி நீங்க கொடுக்கிறீங்களா? அப்படி கொடுத்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஆகையினால இந்த வேளையில அப்பேற்பட்ட ஆண்டவரே காரியங்கள் நான் செய்யாதபடிக்கு ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற என் இருதயம் ஆண்டவரே அப்ப மனப்பூர்வமாய் கொடுக்கத்தக்கதாக என் இருதயத்தை நான் மாற்றிக்கொள்ள கசப்பாய் ஆண்டவரே அப்பா விசனமாய் கொடுக்காதபடிக்கு என் இருதயத்துக்குள்ளாக கர்த்தாவே நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கொடுக்கணுன்ற
எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா கொடுக்கும் பொழுது ஐயோ இதை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா என் குடும்பத்தை நான் எப்படி நடத்துவதுன்னு தெரியலையே, என் பிள்ளைகளை எப்படி போஷிப்பதுன்னு தெரியலையே, ஃபீஸ் எப்படி கட்ட போறதுன்னு தெரியலையே நினைக்காதீங்க. தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்று ஏழை விதவை தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து கத்தருக்கென்று என்ன பண்ணாங்கன்னு சொன்னா காணிக்கை கொடுத்ததுனால கத்தர் அவளுடைய காணிக்கையை நினைவு கூர்ந்தார். இந்த வேளையில கூட உங்ககிட்ட எது இருக்குதோ அதை மன உற்சாகமாய் நீங்கள் கொடுக்கும் பொழுது கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த காணிக்கை பெட்டியின் அருகிலேயே கத்தர் காணிக்கை போடுகிறவர்களை பார்த்து கொண்டே இருந்தாருங்க. நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள், அங்க நிறைய பணக்காரர்கள் வந்தாங்க, எல்லாருமே போட்டாங்க. அதை கத்தர் ஒரு பொருட்டாக எண்ணிக்கொள்ளவே இல்லை. தன்னிடத்துல இருந்ததை மன உற்சாகமாக மனரம்யமாக சந்தோஷமாக கொடுத்ததுனால அந்த ஏழை விதவை கத்தர் சாட்சியாக என்ன பண்றாருன்னா வேதத்துல போட்டு வைத்திருக்கிற இந்த வேளையில கூட கத்தரிடத்துல நீங்கள் ஒரு சாட்சியை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்க மனப்பூர்வமா கொடுக்கும் பொழுது என் தேவன் எனக்கு கொடுத்தார், அவருக்கு நான் கொடுக்கிறேன்ற ஒரு சந்தோஷத்தோட கொடுக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுமா? நல்ல பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்காதீங்க, கடன் பிரச்சனையை பார்க்காதீங்க. நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். கத்தர் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நீங்க பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் கத்தர் நினைத்து கொண்டே இருக்கிறாருங்க. நான் கொடுக்குறேன், சபையில என்னை யாருமே ஒரு பெருசா நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை நினைக்கக்கூடிய ஒரு தேவன், நீ செலுத்தும் காணிக்கைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் பிரியமா இருந்து அதை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆபேல் காயின் என்று சொல்லக்கூடிய 2 பேர் சகோதரர்கள், 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கத்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முற்பட்டு வந்தாங்க. அந்த கொடுத்த காணிக்கைகளை எவன் ஒருவன் கத்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுத்தானோ அந்த மனிதனுடைய காணிக்கையை தான் கத்தர் அங்கீகரித்தார். அவனைத்தான் தேவன் மேன்மையாக பேசினார். நாம் வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அவனையும் கர்த்தர் அங்கீகரித்தாரு, அவனுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அவன் கொடுக்கும் பொழுதே தலையீற்றுகளிலே முதல் தரமானது கர்த்தருக்கு எது கொடுத்தா சிறந்ததாக இருக்கும், கர்த்தர் தானே எனக்கு இந்த நல்ல ஒரு இந்த ஆடுகள் எல்லாவற்றையுமே பொழியும்படியாக செய்து என் ஆட்டு மந்தையை பெருக செய்தாருன்னு சொல்லிட்டு அதுல எது சிறந்ததோ அதை கர்த்தருக்கு கொடுக்கும்படியாக கொண்டு வந்ததுனால அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்து அவனை அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். நீங்க கூட வெளி தோற்றத்துக்கு நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இராதபடிக்கு நீங்க கொடுப்பதை உங்க உள்ளத்தை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்க வேண்டுங்க. நீங்க அப்படி செய்யும் பொழுதுதான் உங்களுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். அதை தேவன் நினைவு கூறுவார். இவனை நினைவு கூர்ந்ததுனாலதான் அந்த சாட்சி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி உங்களுடைய காணிக்கைகளையும் நீங்க செய்யக்கூடிய வேலைகளையும் நீங்க படுகிற பிரயாசங்களையும் கர்த்தர் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால் அதை எல்லாவற்றையுமே நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா முழு பலத்தோட செய்யணும். மனுஷர்களுக்காக செய்யாதீங்க, கர்த்தருக்காக நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் உலாவி உங்களை சாட்சியாக தேவன் நிலை நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால இந்த ஆபேலை போல ஆண்டவரே முதல் தரமான ஸ்தோத்திர பலிகளை முதல் தரமான காணிக்கைகளை தேவனுக்கு கொடுக்கும்படியாக ஆலயத்தில் ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னா முதல்ல நான் ஓடி போயிட்டு செய்வேன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு செய்யுங்கள. அதனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால எந்த மனுஷர்களுக்காகவும் எந்த வித ஊழியத்தையும் நீங்க செய்யாதீங்க, யாருக்காகவும் எதையும் செய்யாதீங்க. என் தேவன் என்னை பார்க்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை மேன்மைப்படுத்துவார், நிச்சயமாகவே நான் உயர்த்தப்படுவேன் என்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு எனக்கு பலனை அளிக்கக்கூடிய ஒரு தேவன் பரலோகத்துல இருக்கிறார். அவருக்காக நான் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்வேன் என்று சொல்லி நீங்க செய்யும் பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். உங்களோடு இருந்து உங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். நல்ல பிரியமானவர்களே, இந்த ஆபேலை போல நான் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே எனக்கு என் இருதயத்துக்குள்ளாக ஒரு மாற்றங்களை தாரும் என்று சொல்லி கேளுங்க. பிசினித்தனமாக வஞ்சகத்தினால அப்படி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க 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 அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். ஆகையினால கர்த்தருக்கு நீங்கள் வேலை செய்ய 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 பிரயாசப்பட அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். சோர்வோடு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார்.
பலப்படுத்துவார், தேற்றுவார். நீங்கள் படுகிற பிரயாசங்கள் யாவற்றிற்குமே தேவன் பலனை அளிக்கக்கூடியவராய் இருக்கிறபடியினாலே என் தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார், என் நிலைமையை அறிந்து என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்க எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செய்து மனப்பூர்வமாய் உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து நீங்க ஓடிக்கொண்டே இருங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். வாசிக்கலாம் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஹல்லேலூயா. நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று சொல்லி பலிபீடத்தை கட்டி சுத்தமான மிருகங்கள், சுத்தமான பறவைகள், சுத்தமான எல்லாவற்றிலும் எதெல்லாம் சுத்தமாய் தேவனுக்கு பலி செலுத்தணுமோ அது எல்லாவற்றுமே சுத்தமானதாக பரிசுத்தமுள்ளதாக மாற்றி தேவனிடத்தில் அவன் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலிகளை அவன் செலுத்தினான். அவன் செலுத்தினது எல்லாவற்றுமே கர்த்தர் நுகர்ந்து, இனி நான் பூமியை சங்கரிப்பது கிடையாது, இனி பூமியை நான் என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன், அந்த பூமியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒரு மனிதன் செய்த அந்த காரியத்தின் நிமித்தமாக, ஒரு மனிதன் செய்த ஒரு துதியின் நிமித்தமாக, ஒரு மனிதன் செய்த அந்த சர்வாங்க தகன பலிகளின் நிமித்தமாக கர்த்தர் தேசத்துக்கே சேமத்தை கட்டளையிட்டாருங்க. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களை, நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியம், நீங்க தேவனோடு நெருங்கக்கூடிய அந்த செயலை கர்த்தர் பார்த்து உங்கள் நிமித்தமாக உங்க குடும்பத்தாருக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக உங்க பகுதியில் இருக்கிற ஜனங்களை மீட்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தேவன் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணாரு, சுத்தமானதை அவர் தேவனுக்கு என்று பரிசுத்தமுள்ளதாக கொடுத்தார். சகலவற்றிலும் உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தத்தோடு கொண்டு வாங்க. அதை தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் நிமித்தமாக அநேகருக்கு நன்மைகள் உண்டாகும். ஆகையினால பிரியமானவர்களை, இந்த நோவா எப்படியாக சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது அவனுடைய சர்வாங்க தகன பலியை கர்த்தர் நினைத்து அதை தேவன் அப்படி சுகந்த வாசனையாக நுகர்ந்தார். எப்படி கர்த்தர் அதை நுகர்ந்தார்? அவன் மனப்பூர்வமாய் செய்ததுனால தான். இந்த வேளையில கூட மனப்பூர்வமாய் நீங்கள் செய்யும் பொழுது தேவன் உங்களோட கூட இருப்பாருங்க. வாசிக்கலாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும் சொல்லிட்டு நினைச்சீங்கன்னு சொன்னா அன்றைய தினத்துல உட்கார்ந்துட்டு நீங்க என்ன பண்ணணுமா, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செலுத்தணுமா. இவங்க ரெண்டு பேருமே, நோவாவும் சரி ஆபேலும் சரி, மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செலுத்தினார்கள். அவர்களை கர்த்தர் சாட்சியாக பேசினார். நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் மனப்பூர்வமாய் செய்யும் பொழுதுதான் நீங்க தேவனிடத்துல சாட்சி பெற்றவர்களாக மாறுவீங்க. நீங்க ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது மனப்பூர்வமாய் நீங்க செலுத்தணுமா. மனப்பூர்வமாய் செலுத்தும் பொழுதுதான் தேவன் அந்த ஸ்தோத்திர பலிகள் நடுவில் அவர் அசைவாடி அந்த ஸ்தோத்திரங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர் துதிகளின் நடுவில் வாசம் செய்கிற தேவன் அந்த துதிகளின் நடுவில் வாசம் பண்ணி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்க. அன்று சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை பலியிட்டான். அந்த பலிகளை கர்த்தர் என்ன பண்ணாருன்னா ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இந்த வேளையில கூட நீங்க ஸ்தோத்திர பலிகளை இடுறீங்களா? அந்த ஸ்தோத்திர பலிகளை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு என்று செலுத்துங்க. அப்படி செலுத்தும் பொழுதுதான் அந்த ஸ்தோத்திரங்கள் தேவனுக்கு உகந்ததாக மாறும். அந்த துதிகள் கர்த்தருக்கு உகந்ததாக மாறும். நீங்க உங்க முழு பலத்தோட செயல்படும் பொழுதுதான் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிற பிரியமானவர்களே. எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் செலுத்துங்க. நீங்க செலுத்துற காணிக்கைகள் எல்லாவற்றுமே கர்த்தர் நினைவு கூறணுமா. உங்க துதி பலிகளை, உங்க நன்றி பலிகளை, உங்க ஸ்தோத்திர பலிகளை, நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை அவை எல்லாவற்றுமே கர்த்தர் நினைவு கூர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனுஷர்களுக்கு என்று செய்யாதீர்கள், என்னை உண்டாக்கின தேவனுக்காக நான் செய்கிறேன் என்று சொல்லி நீங்க இப்படியாக கர்த்தருக்கு என்று ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது சகலவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டே இருக்கும். நீங்க மற்றவர்களை பார்க்கிலும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க. மற்றவங்க கொடுத்தவர்களை பார்க்கிலும் நீங்க மனப்பூர்வமா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதன் மேல தேவன் பிரியமாயிருந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க செலுத்தக்கூடிய காணிக்கைகளை மனப்பூர்வமாய் செலுத்துங்கள். கர்த்தர் அதை நினைக்கக்கூடியவராக இருக்கிறார். என்னை தேவன் நினைத்து என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைக்கு நேராக உங்களுடைய இருதயங்களை திருப்பி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இரக்கமுள்ளவரே, கிருபை மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்வாராக என்று சொன்னது போல ஆண்டவரே, யாரெல்லாம் கர்த்தாவே உமக்கென்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு முற்படுகிற தேவ பிள்ளைகளுடைய ஆண்டவரே காணிக்கைகளை, ஆண்டவர் சர்வாங்க தகன பலிகளை கர்த்தர் எல்லாவற்றுமே ஏற்றுக்கொண்டு தகப்பனே அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நீர் கொடுக்க போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய தயவின் கரம் கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ தாமே பெரிய காரியங்களை செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.